கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒப்பற்ற செல்வம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். பிரியமானவர்களே, நாம் மோசேயை குறித்து அறியும் போது, மோசே அரண்மனை ராஜகுமாரனாக வளர்கிறார். ராஜ வாழ்வு, சகல கலைகளில் தேர்ச்சி, சகல சலுகைகளும் நிரம்பிய வளர்ப்பு. இத்தகைய வாய்ப்புகளை யாரால் தான் விட முடியும்? மோசே தான் யார் என்பதை அறிந்த பின்பு இந்த ராஜ வாழ்வை விட தன் மக்களோடு துன்பங்களை அனுபவிப்பதே மேல் என்று எண்ணினார். எகிப்தில் உள்ள செல்வங்களை விட கிறிஸ்துவின் பொருட்டு துன்பமே நன்மை என்று எண்ணினார். எனவேதான் மோசே இஸ்ராயேல் மக்களின் குரலாக மாறினார். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? உலகம் தரும் சொகுசு வாழ்வா, இயேசுவின் நிமித்தம் துன்பமா? இன்று நாமெல்லாம் உலக வாழ்விற்காகவே ஒவ்வொரு நாளும் ஓடுகிறோம். யாரை பற்றிய கவலையும் நமக்கில்லை. நான், எனது குடும்பம் என்ற சுயநலப்போக்கோடு வாழ்கிறோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலும் அவை அனைத்தும் உண்மையில் குப்பையே. இவையெல்லாம் அழியக்கூடிய நிச்சயமில்லாத செல்வங்கள். இவற்றிற்காக நாம் அழிவில்லாத இறை செல்வத்தை இழக்காமல் இருப்போம். அன்பு இறைவா, நாங்கள் இந்த உலகில் அழிந்து போகும் செல்வத்திற்காக ஓடாமல் உமக்காகவும் உம்மை குறித்து அறிகின்ற அறிவிற்காகவும் ஓட எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.